Let's now discuss the concept bill of exchange as well as promissory note here. Bill of exchange na enna appdi solli paakumbodhu A and B. A B ki goods sale பண்றார் worth rupees 1000 on 1/4/2023 அன்னைக்கு. So it is a sale to A and the purchases to B, but not completed on the same date. அதுக்கான பேமெண்ட் அன்னைக்கு கொடுக்கல. Is not done any payment on the date. So later periodல கொடுக்குறேன் அப்படி சொன்னாக்க A உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல B யாரு debtor and B உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யார் A அப்படி சொன்னாக்க is called as creditor. So A க்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. சும்மா அன்டாக்குமெண்டடா இருக்கிறது பதிலா எழுதி வச்சுக்கிட்டோம்னா சௌரியமா இருக்குமே அப்படின்ட்டு A வந்து B கிட்ட கேட்கிறார், எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்ட்டு. நீங்க எழுதி கொடுங்க சார், நான் அதுக்கு கையெழுத்து போட்டுறேன் அப்படின்றார். உடனே A டிராஃப்ட் பண்றார். எப்படி டிராஃப்ட் பண்றான்னு பாருங்க. a sum of rupees 1000 payable okay within 3 months from the date of bill. 3 months from the date of bill. உங்களுக்கு 3 மாசம் டைம் கொடுக்கிறேன். From the date of bill. Okay. For the value supply. எதுக்காக சார் இந்த அமௌண்ட் நான் ஒரு சப்ளை பண்ணல அதுக்காக. For the value supplied. From the date of bill. யார்கிட்ட கொடுக்கணும் சார்? டு த பேரர். இந்த பில்லை யார் கொண்டு வராரோ அவர் கொடுக்கணும். டு த பேரர் ஆஃப் த பில். இஸ் தட் ஓகே? சோ இப்படின்னு என்னைக்கு எழுதுறாரு? இந்த டிரான்சாக்ஷன் நடந்த டேட் அன்னைக்கு 1/4/2023 அன்னைக்கு. This is called bill of exchange. Bill of exchange. Drafted by whom? Drafted by A. இப்படி A இதை டிராஃப்ட் பண்ணி யாருக்கு அனுப்புறாரு அப்படி சொன்னாக்க B க்கு அனுப்புறாரு. It is drafted and sent to B. Is that okay? Drafted and sent this to B. உடனே இத B படிச்சு பார்க்கிறார். படிச்சுட்டு accepted அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைன் பண்றார். acceptedனு சைனும் பண்றார். சோ இப்போ என்ன பண்ணாரு? A வந்து ஒரு டாக்குமெண்ட் டிராஃப்ட் பண்ணி அனுப்புறார். drawn and sent. எழுதி அனுப்புறார். drawn and sent. அதை படிச்சு பார்த்துட்டு ஓகே உங்க கண்டிஷனுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. அப்பதான் அதுக்கு வேல்யூ. அப்ப இது வந்து என்னது? accepted. இது பேரு accepted. Is that okay? accepted. accept பண்ண பிறகு அனுப்பிட்டார். இப்ப A இதை வந்து keeps it till maturity வரைக்கும் கையில வச்சிருப்பார். as per the agreement அந்த 3 months கொடுத்துருக்கிறோம் இல்லையா, அந்த டேர்ம் முடியும் போது A வந்து என்ன பண்ணுவார்? இந்த டாக்குமெண்ட் இவர்கிட்ட கொடுப்பார். இந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஏக்கு பில்ஸ் ரிசீவபிள் சொல்லுவோம், பிக்கு பில்ஸ் பேயபிள் சொல்லுவோம். காமனா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மெச்சூரிட்டி டேட் இன்னைக்கு அது 3 மாசம் முடிஞ்ச உடனே இங்க அனுப்புறார். as per the document உடனே B ஓகே சார் அப்படி சொல்லிட்டு கேஷை ரெமிட் பண்ணிடுறார். என்னைக்கு? மெச்சூரிட்டி அன்னைக்கு.
இந்த டாக்குமெண்ட் எழுதுனது யார் அப்படின்னு சொன்னாக்க ஏ இல்லையா? That is why A is called as drawer of bill. Drawer of bill. B மேல எழுதப்பட்டது, அவருக்காக எழுதப்பட்டது அப்படிங்கும்போது is called drawee of the bill. Drawee of the bill. இதை படிச்சு பார்த்து சைன் பண்ணது யாருன்னா B, அதனால அவருக்கு பேர் என்னன்னா acceptor of the bill அப்படின்னு சொல்லலாம். ஏக்காக அக்செப்ட் பண்ணதுனால ஏக்கு acceptee of the bill அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈன்னு முடிஞ்சதுன்னா அந்த பார்ட்டி ஆன் whom it is going to be done ன்னு அர்த்தம். செஞ்ச ஒரு பேர் ERல முடியும். acceptor, acceptee, drawer, drawee. இப்ப இந்த பில்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது முத பார்க்கலாம். இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். திஸ் இஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஒவ்வொரு விஷயமா நாம பேச போறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பீயிங் திஸ் ஒன், வாட் டஸ் இட் மீன்? இது என்ன? இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். நம்பர் ஒன் பீயிங் டேட் ஆஃப் பில். இது பேரு டேட் ஆஃப் பில். எந்த டேட்ல இந்த பில் எழுதப்பட்டதோ அது பேர் டேட் ஆஃப் பில். அண்ட் எவ்வளவு அமௌண்ட் தர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் பில். திஸ் இஸ் வேல்யூ ஆஃப் பில். வேல்யூ ஆஃப் பில். இஸ் தட் கிளியர்? ஓகே. எதுக்காக இந்த 1000 ரூபாய் தர வேண்டியது இருக்கு? ஃபார் த வேல்யூ சப்ளை. தேர்ட், ஃபார் த வேல்யூ சப்ளை. அப்படின்னா இந்த பில்லோடைய டைப் தெரிஞ்சுக்கலாம். டைப் ஆஃப் பில். எதுக்காக இந்த பில்? டைப் ஆஃப் பில். நான் உங்கள்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிற 1000 ரூபாய் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தரேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களா அப்பதான் அது செல்லும். எதுக்காக 1000 ரூபாய் தரணும் சார் கேள்வி கேட்டீங்கன்னா, நான் தான் பொருள் அனுப்பினேன் இல்லையா? பொருள் அனுப்புனது அப்படிங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன். ஓகே, பையிங் அண்ட் செல்லிங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன், அது ஒரு ட்ரேட். ட்ரேடின் நோக்கத்தினால 1000 ரூபாய் தர வேண்டியதா இருந்தால் அது பேர் ட்ரேட் பில். அது பேரு ட்ரேட் பில். வேற வழிகள் இருக்குமா அப்படின்னா, இங்க பாருங்க, ஏக்கு பணம் தேவைப்படுது, பி கிட்ட போய் கடன் கேட்கறது, என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்றார். அப்படியா, நீங்க எனக்கு 1000 ரூபாய் தரணும்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. நான் ஏன் உனக்கு தரணும் சார்? பணம் என்கிட்ட இல்ல சார். நீங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா பேங்க்ல போய் அதை வச்சு கடன் வாங்கிடுவேன், மீன்ஸ் அதை என்கேஷ் பண்ணிப்பேன். மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு நீங்க தரணும்ல, அதுக்கு நானே தந்துடுறேன். அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. பண தேவைக்காக வித்தவுட் எனி ட்ரேடிங் த பில் இஸ் டிராஃப்டட். தட் இஸ் கால்ட் அகாமடேஷன் பில். அது பேரு அகாமடேஷன் பில். சோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் வேல்யூ சப்ளைட் அப்படிங்கும்போது இது என்ன டைப் ஆஃப் பில்லா இருக்கு? ட்ரேட் பில்லா இருக்கு. ஸோ வில் டீல் அகாமடேஷன் பில் லேட்டர். ஃபோர்த் டேர்ம் 3 monthsக்கு பிறகு என்னைக்கு தரணும் அப்படின்னா 3 months பிறகுன்னு சொல்றாங்க இல்லையா, அது பேரு டேர்ம் ஆஃப் த பில். அது பேர் என்னது? டேர்ம் ஆஃப் பில். 3 மாதங்கள். அதே மாதிரி இதுக்கான பணத்தை யார்கிட்ட சார் கொடுக்கணும்? யார் கொண்டு வந்து இதை கொடுக்கிறாரோ அவருக்கு கொடுங்க சார் அப்படின்றாங்க. தட் இஸ் கால்ட் பேரர் ஆர் ரெஜிஸ்டர்ட் பில். யார் இந்த பில்லை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவருக்கு பணம் கொடுங்கன்னு அது பேரர் பில். இல்ல சார், நான் ஒரு பேர் எழுதி கொடுத்துருப்பேன் அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா அது பேர் ரெஜிஸ்டர்ட் பில். ஸோ இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் இதுவும் டைப் ஆஃப் பில் தான். பேரர் பில்லா இருக்கலாம் ஆர் ரெஜிஸ்டர்ட் பில்லா இருக்கலாம். இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் we have bearer bill. So registered bill is not so here. registered bill கிடையாது. இதை எழுதி கையெழுத்து போட்டது யார் எழுதினாரோ அவர் இருக்கிறார் இல்லையா, 6th, இவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்க drawer or acceptee of the bill. drawer or acceptee, sorry, drawer or acceptee of the bill. And யார் ஓகே அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டாரோ அவர் acceptor or drawee of the bill சொல்லுவோம். So he will be called as drawee of the bill or acceptee of the bill. Hope so. These are the 7 terms you have to understand. இந்த பில்லுக்கு நம்ம பணத்தை என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, let's see one more item here. Date of bill. Date of bill. இந்த இதுல date of bill என்ன இருக்கு? 1/4/2023. 1/4/2023. இதான் date of bill. அதோட add term of bill.
term of bill அப்படின்னு சொன்னாக்க எத்தனை மாசம் சொல்லியிருக்கிறோம்? 3 months. Date of bill as well as term of bill is going to be added. இப்போ 1/7/2023 அன்னைக்கு அதுக்குரிய டியூ டேட் வந்துருச்சு. 1/7/2023 அன்னைக்கு கொடுக்கணும். பட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் இல்லையா சார்? மிஸ் ஆச்சுன்னா will now consider some grace days also. Grace days. Default for all the category of bills, grace days will be applicable, which is equivalent to 3 days. 3 days. If you add up this, then the maturity date being 4/7/2023. Ida maturity date. Is that okay? So as this is being the maturity date, on this date you have to make the payment. Probably this will be on 4/7/2023 ஆக இருக்கலாம். இந்த டேட் வந்து 4/7/2023. He keeps the bill till maturity and encashes on maturity date. இதுதான் இந்த கான்செப்ட். இந்த பில் ஏ உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு சொல்லுவோம்னா பிஆர்னு சொல்லுவோம் ஏக்கு. இந்த பில் பிக்கு வரும்போது பில்ஸ் பேயபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் பில்ஸ் பேயபிள். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஆன் மெச்சூரிட்டி டேட் பி ஹேஸ் டு பே த மணி இருக்கு இல்லையா? அதனால அவர் பேர் என்னது? பேயர் ஆஃப் த பில். இந்த பணத்தை யார் வாங்கிக்க போறாருன்னா ஏ. அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னாக்க பேயி ஆஃப் த பில். எப்பொழுதுமே பணத்தை வாங்கிக்கிறவர் பேயி. உங்க வீட்டில் தொடர்ந்து பணத்தை கேட்டு பாருங்க. பண பேய் வந்து பிடிக்கிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி பேய். ஸோ இந்த இடத்துல வந்து பேய் வந்து ஏ, பேயர் வந்து பி. ஸோ ஹி இஸ் மேக்கிங் த பேமெண்ட் அண்ட் ஏ இஸ் taking the money. These are the terms you have to understand. Now, understand that if the 4th July being public holiday வா இருந்தா என்ன பண்றது? Public holiday வா இருந்தா என்ன? Public holiday சார், என்னைக்கு மெச்சூரிட்டி டேட்டா போய் கேட்டா சார் லீவ் சார், எப்படி சார் பணத்தை கொடுக்கறது அப்படின்பா. பப்ளிக் ஹாலிடேங்கிறது முன்னாடியே தெரியுமா இல்லையா? இட்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ்டு. As already announced, you are aware about that the mature date will not be functioning. Any bank will not be functioning. Abina, a day ahead will be the maturity date. 3/7/2023 is the maturity date. அதே சமயத்துல எமர்ஜென்சி ஹாலிடேன்னு வச்சுங்க. எந்த எமர்ஜென்சி ஹாலிடே? எமர்ஜென்சி ஹாலிடே அப்படின்னு சொன்னாக்க சைக்ளோனு, ஃப்ளட்டு, டெத் ஆஃப் சம் நேஷனல் லீடர், ரயோட், அதனால ஹாலிடே டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி அன்பிரடிக்டட் ஹாலிடே வந்துருச்சு. 4th நான் உங்களுக்கு தரேன் சார் வந்துருங்க அப்படின்னா, பட் அன்னைக்கு ஹாலிடே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஹவு கேன் ஐ நோ தட் இன் அஹெட்? ஸோ த மெச்சூரிட்டி டேட் வில் பி த நெக்ஸ்ட் டே ஆஃப் த ஆக்சுவல் டே. ஸோ த மெச்சூரிட்டி டேட் வில் பி 5/7/2023. கிளியர்? ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் டெர்ம்ஸ். இதான் நார்மல் ப்ரொவிஷன்ஸுங்க. இதான் நார்மல் provisions. Now let's see. Suppose A வந்து B க்கு குட்ஸ் வித்துட்டு 1000 ரூபாய் தாங்கன்னார், தரல அப்புறம் தரேன்னு சொன்னோம்னா டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் ஓகே. பட் ஒரு டாக்குமெண்ட் இருந்தா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டாக்குமெண்ட் டிராஃப்ட் பண்ணி கொடுத்து அவர் கையெழுத்து போட்டு கையில கொடுத்துட்டார். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ தேர் இஸ் அ டாக்குமெண்ட். இஃப் தேர் இஸ் எனி வயலேஷன் ஐ கேன் டேக் த லீகல் ஆக்ஷன் ஆல்சோ, ரைட்? அது மட்டும் காரணமா இல்ல, ஏக்கு இமீடியட்டா பணம் தேவைப்படுது. ஆனா பி கிட்ட கேட்டா சார் நீங்க 3 மாசம் சொல்றீங்களா சார், என்ன சார் இப்ப வந்து இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி கேட்கறீங்க அப்படின்னா, அப்படியா பில் எழுதி தரேன் கையெழுத்து போட்டு கொடுத்துரு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த பில்ல பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து பணத்தை இன்னைக்கே வாங்கிடுவேன். பேங்கர் வில் கலெக்ட் த மணி ஃப்ரம் யூ ஆன் த மெச்சூரிட்டி டேட். அப்ப எனக்கும் பணம் வந்துருச்சு, உங்களுக்கும் 3 மாசம் கிரெடிட் ஆயிடுச்சு. சௌரியம் தானே? இதுல பேங்க்குக்கு என்ன லாபம்? 3 மாசத்துக்கு பிறகு தர வேண்டிய பணத்தை இப்பே தர சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா 3 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்டும் சர்வீஸ் சார்ஜும் சேர்த்து எடுத்துப்பாங்க. தட் இஸ் a revenue to the bank. For example, here we'll see that this process is called discounting of bill. இதுக்கு பேர் என்னது? Discounting of bill. I am dealing with the concept called discounting. First concept வந்து keep till maturity. Discounting of bill ல நான் இப்ப பேங்க் உள்ளார இன்ட்ரோடியூஸ் பண்றேன். Discounting with the banker. I give the bill to
பேங்கர். பில்லோட வேல்யூ 1000. பேங்கர் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளவு கொடுப்பாரு? கேஷ் கொடுப்பார். நாட் ஃபுல் வேல்யூ, ப்ராபப்ளி ஒரு 3 மாசம், ஒரு மாசத்துக்கு 20 ரூபாய் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறார் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு 940 கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார். we pay 940. இது என்னைக்கு நடக்குது? இன்னைக்கே இல்ல ஒரு மாசம் தள்ளி. பேங்க் என்ன சொல்றாரு? சார் ஒரு மாசம் 20 ரூபாய் தரணும். அப்படியா? 3 மாசம் எனக்கு இப்ப தேவையில்லை, ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். he can delay. ஒரு மாசத்துக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுத்தா பேங்க் என்ன சொல்லுவார்? ஓகே, இதுக்கு 3 மாசம் டைம், ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு, இந்த 2 மாசத்துல பணம் வந்துடும். அப்போ ஒரு மாசம் 20 ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னா 2 மாசம் 40 ரூபாய் கழிச்சு தரேன். So you can discount it any time before the date of maturity. இங்க கொண்டு வந்து கொடுத்துடலாம். Probably it is assumed on 1/4/2023 என்னைக்கு பில் எழுதணுமோ அன்னைக்கு கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம். பேங்க் என்ன பண்றாரு? இந்த பில்லை கொண்டு போய் இங்க கொடுக்குறாரு. Bill is given and he gets the cash. என்னைக்கு இது? This will happen on the maturity date. கேஷ் எவ்வளவு வரும்? 1000 ரூபாய் வரும். ஓகே, பில்லு போச்சு, கேஷ் வந்துச்சு. This will be happening on 4/7/23 அன்னைக்கு இது நடக்குது. 4/7/23 அன்னைக்கு. This process is called discounting of bill. Discounting of bill. Apart from that, we have one more process where ஏக்கு ஒரு கிரெடிட்டார் இருக்கிறார். சிங்கிற ஒருத்தர் கிரெடிட்டார் இருக்கிறார் ஏக்கு. அவர் பணத்தை கொடுங்க சார் கேட்கிறார். ஏ என்ன சொல்றாரு? பணம் லேட் ஆகுமேப்பா அப்படின்றார். எனக்கு எமர்ஜென்சி சார். அப்படியா? பி அப்படிங்கிறவர் எனக்கு ஒரு பில் எழுதி கொடுத்துருக்கிறார், அதை வேணா கொடுக்குறேன், நீங்க வேணா பேங்க்ல வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அப்ப ஏ உடைய பி எழுதி கொடுத்த பில் ஏ கிட்ட இருக்கிறத சிக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஏன்னா இது பேரர் பில். பேரர் பில்னா அது யார் கையில வச்சிருந்தாலும் அது என் கேஷ் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற 100 ரூபாய் 200 ரூபாய் கரன்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அது பேர் பேரர் பில். அது பேரு பேரர் பில். ஓகே, பேரர் பில் அர்த்தம் அந்த 100 ரூபாய் யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்க அதை என் கேஷ் பண்ணி உரிமை இருக்கு செலவு பண்றதுக்கு இல்லையா. அதுக்கு பதில் நான் ஒரு செக் கொடுக்குறேன், உங்க பேரை போட்டு நம்பர் எழுதி கொடுத்துட்டேன் அப்படி சொன்னாங்க, வேல்யூ எழுதி கொடுத்தேன்னா நீங்க தான் என் கேஷ் பண்ணிக்கணும். அது ரெஜிஸ்டர்ட் பில். ஓகே, செக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ராமிசரி நோட் இது எல்லாமே சேர்ந்து தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். பட் ஹியர் வி கன்ஃபைன் வித் வாட்? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் as well as ப்ராமிசரி நோட். பட் ப்ராமிசரி நோட் தியரி மட்டும் தான் வரும், சம் வர போறது இல்லை. ரைட், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். சம் வந்தாலும் இதே பேட்டர்ன் தான் சம் இருக்குமே ஒழிய பெரிய டிஃபரன்சஸ் இருக்க போறது இல்லை. அதனால யூ நோ நீட் டு பாதர் அபௌட். நவ சி வந்து கேட்கிறார், உங்களுக்கு நான் பணம் தரணும் இல்லையா சார்? பி உங்க ஃப்ரெண்டு தானே, பி எழுதி கொடுத்திருக்கிற பில்ல நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சிக்கு கொடுக்கிறார். சி யாரு? கிரெடிட்டார். யாருடைய கிரெடிட்டார்? ஏ உடைய கிரெடிட்டார். இப்படி இன்னொருத்தருக்கு மாத்தி கொடுத்தாருன்னா அது பேர் என்டார்சிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். திஸ் இஸ் கால்ட் என்டார்சிங், என்டார்ஸ்மெண்ட் ஆஃப் பில். ஓகே, சோ பில் இஸ் given. சி என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், நமக்கு என்ன, நாம கொடுத்துட்டோம் 1000 ரூபாய் மதிப்புல பில். சார் 1000 ரூபாய் அக்கௌண்ட் க்ளோஸ். இது என்னைக்கு நடக்குது? என்டார்ஸ் பண்ற டேட் ப்ராப்ளி அதே டேட், பில் டேட்டை வச்சுக்கலாம், அல்லது எனி டைம் பிஃபோர் த மெச்சூரிட்டி டேட். மெச்சூரிட்டிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறார், சார் பணம் தாங்க சார். சார் பி உங்க ஆபீஸ் பக்கத்து ஆபீஸ் சார், இந்தாங்க அவர் பணம் தர வேண்டியது இருக்கு, நீங்க போய் வாங்கிக்கங்க பக்கத்துல அப்படின்னு கொடுத்து விடலாம். எப்போ கொடுக்குறீங்களோ அந்த டேட்ல யூ ஆர் ஜஸ்ட் என்டார்சிங் த பில் டு த கிரெடிட்டார் and then the settlement is over. C க்கு தர வேண்டிய பணம் கொடுத்த மாதிரி அர்த்தம். C will now get it encashed on maturity from B. பில்லு கொடுக்கிறார், அங்கிருந்து இவருக்கு என்ன வந்துடும்? கேஷ் வந்துடும். ஸோ அவருக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு. இங்க வந்து பில்லு கொடுத்தேன், 1000 ரூபாய் தர வேண்டியது செட்டில்மெண்ட் ஆன மாதிரி அர்த்தம் ஆயிடுது, செட்டில் பண்ணதாக அர்த்தம். So we have the three scenario. One, keep it till maturity. Meanwhile, it may be discounted and encashed, which is called discounting of bill, or it may be diverted to some third party to whom we have to pay, is called endorsing. These are the three scenarios are there. Every party could encash it on maturity. So bill of exchange pathina full concept na inge kuduthirukren, make note of it. Come on. A, B, he sends the goods on credit. அதனால தான் A க்கு பேர் கிரெடிட்டார் in the point of view of B and B க்கு பேர் டெட்டார் with respect to A. உடனே A வந்து என்ன பண்றார்? பில் டிரா பண்ணி அவருக்கு அனுப்புறார்.
So A is called as drawer and B is called as drawee. இதை படிச்சு பார்த்துட்டு B சைன் பண்றார், சைன் பண்ணதை இங்க திரும்ப ரிட்டர்ன் பண்றார், bill accept and return. B வந்து acceptor, A வந்து accepting. இந்த பில்ல A வந்து என்ன பண்ணலாம்னா keep till maturity. Maturity date வந்துருச்சுன்னா bill sent to the other party B and our cash remit பண்ணுவார். இது ஒரு சிச்சுவேஷன். அல்லது பில்ல பேங்க்ல கொடுத்து பணத்தை வாங்கிடுவார். On discount with the bank he gets some money. பேங்க்ல பில்ல கொடுத்து பணத்தை வாங்கிட்டார். பேங்க் ஆன் மெச்சூரிட்டி, இது வந்து என்னைக்கு டிஸ்கவுண்ட் பண்றாரோ அந்த டேட் அன்னைக்கு. ஆன் மெச்சூரிட்டி வந்து பேங்க் வந்து பில் அவர்கிட்ட கொடுத்துட்டு கேஷ் என்கேஷ் பண்ணிக்கிறார். தட்ஸ் அ செகண்ட் சினாரியோ. மூணாவது சினாரியோ பில் என்டார்ஸ்ட். என்னைக்கு அவர் என்டார்ஸ் பண்றாரோ அன்னைக்கு ஓகே என்டார்ஸ் பண்ணும்போது பில்ல கிரெடிட்டார்ஸ்க்கு அனுப்புறார். கிரெடிட்டார்ஸ் ஆன் மெச்சூரிட்டி வந்து பில்ல பிக்கு அனுப்பிட்டு அவர் கேஷ் வாங்கிக்கிறார். நான் இப்போ என்டார்ஸ் பண்ணும்போது என்னோட டெட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் த கேட்டகரிஸ். வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இஸ் கிவன் ஹியர் as a picture. Now, the bill of exchange is also listed. இது அமௌண்ட், வேல்யூ ரிசீவ்டு. எதுக்காக இந்த அமௌண்ட்? ட்ரேட் பில்லு, 3 months இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அண்டர்ஸ்டாண்ட்? Now let's see first scenario. 3 months, 2 months, 80 days. இதான் term of bill. இது date of bill. எப்பொழுதுமே term of bill, date of bill ஓட term of bill நீங்க ஆட் பண்ணிக்கணும். First scenario 3 months. Date of bill being 1/2/2020. Term of bill 3 months. Okay. Date of bill 1/2/2020. Term of bill 3 months. அப்ப 3 add பண்ணுங்க. This is the due date of the bill. This is called due date of bill. ஆனாலும் பேமெண்ட்ல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. That will be called grace days. That will be called grace days. 3 days that will be always constant. 4/5/2020 being maturity date for the first scenario. Maturity date. Second bill வரும்போது date of bill being 31/12/2020. 2 months bill சொல்லி இருக்கிறாங்க. If I add 2 months, what will be the due date? February 28. December 31st 2 மாசம் ஆட் பண்ணாக்க 31st February வருது. அது கிடையாது. அப்படின்னா February லாஸ்ட் டேட் 29th. 29th 28th 2020 வந்து என்னது? 2021. So this is 2021. So this will be 28 to 2021. Non-leap year. Okay, non-leap year na 28th. And grace days will be 3 days. You have to add this. So ultimate on the 3/3/2021 is the maturity. Bill 1, Bill 2. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா date of bill being 1/2/2020. Term of bill 80 days சொல்லி இருக்காங்க. 80 days எப்படி ஆட் பண்ணுவீங்க? February மாசம் 2020 இல்லையா? February மாசம் 2020 னா 29 days. பில் டேட்டை விட்டுருங்க. அப்புறம் எத்தனை நாள் இருக்கு? 28 நாள் இருக்கு. பட் நமக்கு 80 days ஆட் பண்ணி ஆகணும். 80 daysல 28 நாள் February முடிஞ்சு போச்சு. இன்னும் பாக்கி எவ்வளவு நாள் இருக்கு? 62 days. இது February 29th வந்து பாத்தீங்கன்னா 28 days over. பட் term of bill வந்து 80 days. சரி, மார்ச் பார்க்கலாமா? மார்ச் எத்தனை நாள்? 31 days. அப்ப இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இது 52 52 இல்லையா? This is 52. ஓகே. அதுல இருந்து 31 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் 21 days இருக்கு. Februaryல நமக்கு 30 days இருக்கு. பட் அவ்வளவு நாள் இல்ல. நமக்கு எவ்வளவு நாள் தான் இருக்கு? 21 days தான் பாக்கி இருக்கு. அப்படின்னா 21st February 2021 will be the due date. 21st
April. Okay, I missed it. Sorry. Okay. This is April. April 21st will be taken. Okay, April 21st. 21st April 2020 will be taken. Don't forget to add the 3 days being the grace date. Maturity date being 24th April 2020. Clear? Now, if the due dates are exactly maturity date being the public holiday irundal, the preceding business day will be the due date. Preceding business day. Preceding business day na என்னைக்கு மெச்சூரிட்டி டேட்டோ அன்னைக்கு லீவு, முதல் நாள் அதுவும் லீவு, அதுக்கு முதல் நாள் அதுவும் லீவு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாளை எடுத்துக்கலாம். பிசினஸ் டேட்னா ஆப்ரேட் பண்ற நாட்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஹாலிடேவா இருந்தால் நெக்ஸ்ட் ஃபாலோயிங் டே, ஓகே, எந்த டேட் இருக்கோ அதுக்கு நெக்ஸ்ட் டேட். ரெண்டு டைப் ஆஃப் பில்லு நமக்கு இருக்கு, பில் அட் சைட் அண்ட் ஆஃப்டர் டேட். ஆஃப்டர் டேட்னா உங்களுக்கு நான் பில்லு கொடுத்துட்டேன், அதுல ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த டேட் முடிஞ்ச பிறகு நீங்க கொடுத்தா போதுமானது. 3 months 2 months சொல்றோம், அல்லது நீங்க இந்த பில்லை பார்த்த பிறகு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மண்டே கொடுங்க, சம் ஸ்பெசிபிக் டேட். நீங்க இந்த பில்லு பார்த்த பிறகு ஒரு சின்ன வேலையை நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கொடுங்க அப்படிலாம் சொல்லலாம். ஆஃப்டர் ஏ பீரியட் லைக் 30 days, அல்லது இந்த பில்லு பார்த்த பிறகு 5th அன்னைக்கு எனக்கு கொடுங்க, அல்லது இதை பார்த்த பிறகு அதுல இருந்து ஒரு நாள் தள்ளி கொடுங்க. இதை பார்த்த பிறகு நான் ஒரு வேலையை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், அது முடிஞ்சிருச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிட்டுனா கொடுங்க. இதான் பில் அமௌண்ட். நான் வேலை செஞ்சு முடிப்பேன் அப்போ கொடுங்க. பில்லு கொடுத்தோன்னே இல்லை, பில்லு கொடுத்துட்டு நீங்க சொன்ன ஒரு வேலையை செஞ்சு முடிச்சா அதுக்கு கொடுங்க. அண்ட் பில் அட் சைட் அப்படிங்கிறது கிரேஸ் டேஸ் நாட் அப்ளிகபிள்ங்க. என்னைக்கு உங்க கண்ணில் அந்த பில்லு கண்ணில் படுதோ அன்னைக்கு நீங்க பணத்தை கொடுக்கணும். 3 days கிரேஸ் டேஸ் இருக்கே சார் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இந்த பில் அட் சைட் அப்படிங்கிறது பிரிடாமினண்டா எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பேங்க்ல இருக்கக்கூடிய செக் டிரான்சாக்ஷன், டிடி டிரான்சாக்ஷன். என்னைக்கு செக்கை கொண்டு போய் பேங்க்ல கொடுக்குறீங்களோ அன்னைக்கு அவர் பணம் கொடுத்தாகணும் பேங்க்ல. இப்பதானே கொடுத்தேன், ஒரு மாசத்துக்கு அப்புறம் கொடுக்கணும், என் அக்கௌண்ட்ல என் பணத்தை உன் அக்கௌண்ட்ல வச்சுட்டு நீ தரது என்ன பிரச்சனை பண்றது கேட்போம். ஸோ அந்த பேங்கிங்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். செக், டிடி, வாட் எவர் இட் மே பி. அண்ட் ருபீஸ் 100 rupees 1000 rupees 200 வாட் எவர் இட் மே பி, கவர்மெண்ட் ஆர்பிஐ இஷ்யூ பண்ணியிருக்கிற நோட் கரன்சி எல்லாம் இருக்கு இல்லையா, that will also be called as negotiable instrument தான். பேரர் செக், அதெல்லாம் பேரர் பில் மாதிரி யார் கொண்டு வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பணம், அதுக்கு ஒருத்துக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும். அப்புறமேட்டு கொடுங்க, இதுக்கு இப்ப தர முடியாதுலாம் சொல்ல முடியாது. என்ன காரணம்? ஐ ப்ராமிஸ் டு பேன்னு இவர் எழுதியிருப்பார். நீங்க 100 rupees கரன்சி வச்சிருந்தால் அதுல ஐ ப்ராமிஸ் டு பே வேல்யூ ₹100 யார் கைது போட்டிருப்பாரு? ஆர்பிஐ கவர்னர் கைது போட்டிருப்பார், ரைட்? ஸோ இட் இஸ் ஒன்லி வேலிட் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் சிக்னேச்சர். அதே மாதிரி தான் செக், பேங்கருடைய கேரண்டி எதில் இருக்கு, நீங்க என்னைக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அன்னைக்கு நான் பணம் தருவேன். ஆன் டிமாண்ட் ஃபார் செக் ஈவன் அட் சைட் ஆர் ஆன் பிரசன்டேஷன். நான் உங்களுக்கு செக்கை கொடுத்துட்டேன், பேங்க்ல போய் பணத்தை எடுத்துங்கன்ட்டு. பேங்கர் உங்களுக்கு கொடுத்துருப்பாருன்னா கொடுக்க மாட்டாரு, ஏன்னா நீங்க போய் பேங்க்ல கேட்டால் தான் தருவார். ஆன் யுவர் பிரசன்டேஷன் டு த பேங்க் த மணி மே பி ரிசீவ். நீங்க எனக்கு செக் கொடுத்துட்டீங்க, பேங்க்குக்கு தெரியாது இல்லையா, அந்த செக் கொண்டு போய் நான் பேங்க்ல போட்டு சார் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அன்னைக்கு கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. So these are the two varieties are the bill at site and after date. Clear? So these are the theoretical aspects of bill of exchange. Promissory note என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு பார்க்கலாம். Is that clear? Now இந்த bills of exchangeல என்ன மாதிரியான practical problems எல்லாம் உங்களுக்கு வரும் and what types of practical problems you can expect அப்படின்னு சொன்னா, A B இவர்கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் வந்திருக்கு, இவர்கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் வந்திருக்கு, அப்பதான் அது பில்ஸ் ரிசீவபிள். ஏ வந்து என்ன பண்ணலாம்னா அவர் பத்திரமா வச்சிருந்து மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு வெட்ட கொடுத்து என்கேஷ் பண்ணிக்கலாம். கீப் டில் மெச்சூரிட்டி, keep it with this with A and maturity அன்னைக்கு என்கேஷ் பண்ணிக்கலாம். அப்ப சம் எப்படி வரும்? அல்லது ஏ வந்து என்ன பண்ணலாம்னா பேங்க்ல கொடுத்துட்டு பணத்தை இப்பயே வாங்கிக்கலாம். பேங்கர் will collect the money on maturity. This will be called as discounting of bill. இது பேரு discounting. ஆர் ஏ வந்து என்ன பண்ணுவாரு,
தான் யாருக்காவது கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அவருக்கு எழுதி கொடுத்துருவார். அவர் போய் தன்னுடைய மணியை அங்க கலெக்ட் பண்ணியிருப்பார். திஸ் இஸ் கால் என்டார்சிங். என்டார்சிங் ஆஃப் தி பில். அதே சமயத்தில் ஏ பி கிட்ட கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு, பில்லு கொடுத்தாரு இல்லையா, அதுக்கு என்கிட்ட பணம் இல்லை சார், புதுசா இன்னொரு பில் எழுதி தரேன்னு எழுதி கொடுப்பாரு. 1000 ரூபாய் 3 மாசத்துக்கு அப்புறம் தாங்கன்னு எழுதி கொடுத்துருக்கிறேன். கொண்டு போய் கொடுக்கும்போது ஐயே என்கிட்ட இப்ப பணம் இல்லையா சார், இன்னும் 2 மாசம் டைம் கொடுங்க, எவ்வளவு நாள் நம்ம நல்லா பண்ணிட்டு இருந்தோம், இப்ப எனக்கு கொஞ்சம் முடையா இருக்கு, அப்புறம் தரேன் அப்படின்றது. ஓகே, சோ ஓகேன்னு புதுசா அந்த பில் அவ்வளவுதான் கேன்சல். அந்த பில்ல கேன்சல். ஒன்ஸ் ஆன் மெச்சூரிட்டி டேட் அந்த பில்ல காமிச்சு பணம் வரலன்னா அது கேன்சல். அப்ப புதுசா இன்னொரு பில் எழுதணும். சார் இன்னும் 2 மாசமா சார், என்ன சார் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அப்படியா, ஒரு 20 சேர்த்து போட்டுக்கோ. ஸோ வில் நவ் டிராஃப்ட் a new bill for 1020. அந்த மாதிரி எழுதலாம். பில் இஸ் கால் ரெனியூடு. ரெனியூடு, ரெனிவல் ஆஃப் பில். இதுக்கு பேர் ரெனிவல் ஆஃப் பில். பில்லுக்கு பில் கிடைக்குது. ரைட். ஆர் ஏ பில்ல கொடுத்துட்டு கேஷ் வாங்கிக்கிறார். டியூ டேட் என்னைக்கு அப்படி சொன்னாக்க, டியூ டேட் என்னைக்கு அப்படி சொன்னாக்க 5th செப்டம்பர். ஆனா இவர் என்ன சொல்லிட்டாரு, 5th ஆகஸ்ட் அன்னைக்கு பணத்தை தந்துறேன் சார் அப்படின்றார். ஒரு மாசம் முன்னாடியே பணம் இல்ல லேட் பண்ணி தரேன்னு சொல்றது ஒரு ஆங்கிள். சார் ஒரு மாசம் வெயிட் பண்ண வேண்டாம் சார், என்ற பணம் இருக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கலாம். திஸ் இஸ் கால் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில். இது பேரு ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில். ஓகே, உடனே சார் இங்க லேட் பண்ணா நீங்க இன்ட்ரெஸ்ட் சேர்த்து சார்ஜ் பண்றீங்க, நான் முன்னாடியே கொடுத்துறேன் சார். ஆமா, அப்ப ஏதாவது டிஸ்கவுண்ட் தருவீங்களா? தரேன். டிஸ்கவுண்ட் வில் பி தேர். ரிட்டையர்மெண்ட் வந்தா டிஸ்கவுண்ட் வில் பி தேர், ப்ராபபிலி ரிபேட். 1000 ரூபாய் செக் 5th செப்டம்பர் அன்னைக்கு கொடுங்கன்னு சொன்னேன். 5th ஆகஸ்ட்ல கொண்டு வந்து கொடுக்குறாரு சார், ஒரு மாசம் முன்னாடியே கொடுத்துறேன், ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்க, 20 ரூபாய் லெஸ் பண்ணிப்போம். So that is called retirement of the bill ahead. Ahead-ஆவே ரிட்டையர்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. that discount will always be called as rebate. That discount is always called as rebate. And bill sent for collection. இந்த பில்ல வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுக்கிறார். சார் அவர்கிட்ட போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் சார், டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னா போக முடியல. அப்ப தேர்ட் பார்ட்டி என்ன சொல்ற, நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றார். பில்லு இவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். தேர்ட் பார்ட்டி இவர்கிட்ட போயிட்டு அந்த பில்லை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வர்றார். பில்ல கொடுக்கிறார் அண்ட் he gets a cash. கேஷ் அதுக்கப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து ரெமிட் பண்றாரு. அஃப்கோர்ஸ் சும்மா செய்ய மாட்டார், அதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். யூஸ்வலா இந்த தேர்ட் பார்ட்டி யாரா இருப்பாங்கன்னா பேங்கா இருப்பாங்க. எனக்கு ஒரு செக் நீங்க கொடுக்குறீங்கன்னா பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டேன்னா என்னுடைய பேங்கர் உங்க அக்கௌண்ட்ல இருந்து கலெக்ட் பண்ணி எனக்கு போடுவார், உடனே ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணிப்பார். ஓகே, சச் வே சில சமயம் ரொம்ப டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சின்னதாக டிரான்சாக்ஷன் பண்றோம், அவருக்கு வேலை ஜாஸ்தி இருக்குன்னா ஒரு 50 rupees or 100 rupees மேபி சார்ஜ். அந்த மாதிரியும் உண்டு, சார்ஜ் இல்லாமலும் உண்டு. இந்த தேர்ட் பார்ட்டி வயா இட் இஸ் கோயிங் டு பி க்ளோஸ்ட். அப்ப அந்த பில்லை நான் தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுக்கும்போது என்ன ஹேண்டில் பண்ணும், பில் சென்ட் ஃபார் கலெக்ஷன். கலெக்ஷன் ஆன பிறகு கேஷ் வந்துருச்சுன்னு 2 என்ட்ரியா பண்ணும். பில் சென்ட் ஃபார் கலெக்ஷன், பில் சென்ட் ஃபார் கலெக்ஷன். ஓகே, so these are the 6 types of illustrations you can face. ஆனா மெச்சூரிட்டி அன்னைக்கு இவர் போய் கொடுக்கிறார் இல்லையா, அன்னைக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம், ஹானரிங் பண்ணலாம். ஆமா சார் பில்லு நான் எழுதி கொடுத்ததான் அக்செப்ட் பண்ணதான், கொடுங்க பைசா வாங்கிட்டு போங்கன்னு சொல்லலாம். அல்லது கேன்சல் பண்ணலாம், என்கிட்ட பணம் இல்லை அப்புறமேட்டு வாங்க, இல்லை தரமாட்டேன்னு தகராறு பண்றார். we may have the chance of dishonoring. we have honoring and dishonoring. அப்ப 6 சிச்சுவேஷன் பார்த்தோம்ல, இந்த 6 சிச்சுவேஷன்ல நமக்கு என்ன உண்டு, டிஸ்ஹானரிங் உண்டு, ஹானரிங் உண்டு, எக்ஸப்ட் இந்த ஒரு சிச்சுவேஷன் தவிர.
இதுல வந்து ஏற்கனவே ஹானரிங் முடிஞ்சு போச்சு. இது வந்து ஹானரிங் மட்டும்தான் இந்த கேஸ்ல. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 5 கேஸ்ல அந்த பில்லு கொண்டு போய் கொடுக்கும் போது அவருக்கு பணம் தரணும் இல்லையா, தர முடியாதுன்னு சொல்றார். உண்மையிலுமே பணம் இல்லைன்னு தர முடியாதுன்னு சொல்லலாம், அல்லது என்ன பண்ணலாம், டிசானரும் பண்ணலாம். So these are the two varieties. These are the two varieties, honoring and dishonoring. Honoring and dishonoring நடக்கும். இது முன்னாடியே பண்ணியாச்சு. அப்ப இதுல வந்து ஹானரிங் மட்டும்தான். ரைட். ஹானர் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டு நட்போட வெளியே வந்துடும். டிசானர் ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், we have to take the legal action on him. So அப்ப டிசானரிங் வந்துச்சு அப்படி சொன்னாக்க லீகல் ஆக்ஷன் எடுக்கணும். நான் பில்லை கொண்டு போய் கொடுத்தேன், அவர் எழுதி கொடுத்துருக்கிறார், நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த டேட்ல அவர் தரல சார். அப்ப அவர் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? கோர்ட்ல போய் அவர் மேல லீகல் ஆக்ஷனுக்கு போனேன்னா கோர்ட் என்ன கேக்குது, அவன் தரலங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? அவன் தரலங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? அப்ப இவன் தரல அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணணும். தட் இஸ் கால் நோட்டிங். அது பேர் என்னது? நோட்டிங். சார் எங்க ஆள் போய் கேட்டாங்க சார், நானே போய் கேட்டேன் சார், தரமாட்டேன்றார் சார். நல்ல வசதியா தான் இருக்கு, பணம் எல்லாம் இருக்காரு, தரமாட்டேங்கிறான் சார், எடுத்து பேசுறாரு சார். அப்படியா, உண்மைதானா அப்படின்னா அது அட்டஸ்டேஷன் வாங்குற மாதிரி நம்ம நோட்டிங் பண்ணியாகும். யார்கிட்ட போய்? நோட்டரி பப்ளிக். யார்கிட்ட போய்? பை நோட்டரி பப்ளிக். பை நோட்டரி பப்ளிக். நோட்டரி பப்ளிக் இஸ் ஆல்சோ a specialist of law. டாக்டர்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க? கண்ணுக்கு தனியா, காலுக்கு தனியா, மூக்குக்கு தனியா, இஎன்டி, டெர்மட்டாலஜிஸ்ட், ஆப்தல்மாலஜிஸ்ட், கைனகாலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், ஓகே, ஆர்த்தோ டென்டிஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. அதே மாதிரி லாவ்லயும் ஸ்பெஷலைஸ்ட் ஆளுங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இருக்கிறாங்க. லாயர், ப்ளீடர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அட்வொகேட், அண்டர் ரைட்டர், நோட்டரி பப்ளிக், லிக்விடேட்டர், இந்த மாதிரி பல வேலைகள்ல அவங்க என்ன வேலையை செய்யறாங்களோ அது மட்டும் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சது கிரிமினல் லாயர், சிவில் லாயர் ரெண்டு தான். கிரிமினல் லாயர் ரொம்ப ஃபேமஸ், எல்லாம் தெரியுது. கிரிமினலா இருக்கிறீங்க, கிரிமினல் லாயர் அண்ட் சிவில் லாயர். ஸோ இது மாதிரி we have so many lawyers. லிக்விடேட்டர்னா கம்பெனி திவால் ஆகும் போது அதை கேர் டேக்கரா இருந்து இந்த வேலைகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்க லிக்விடேட்டர். ஓகே, அண்டர் ரைட்டர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இதுல வந்து நோட்டரி பப்ளிக் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் அட்டஸ்ட் பண்றாங்க, இதை வெரிஃபை பண்ணி இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கைது போடுற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் யூஸ்வலா நோட்டரி பப்ளிக்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த கோர்ட் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அங்கங்க போர்டு போட்டு அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, அதுல பாத்தீங்கன்னா நோட்டரி பப்ளிக் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருப்பாங்க. யூ கேன் கோ அண்ட் see. Okay, next time you can recollect this, who is called notary public. That notary public will give the attestation that this bill got dishonored. அதுக்கப்புறம் நீங்க லீகல் ப்ரொசீடிங் பண்ணலாம். இதுக்கு ஃபீஸ் ஒன்று இருக்கு, இந்த ஃபீஸையும் சேர்த்து நீங்க வசூல் பண்ணிக்க வேண்டியதான். So we have to make the payment and later we can recover that fees also from the customer. இந்த நோட்டிங் எப்ப தேவை இல்லை அப்படின்னு சொன்னாக்க, நோட்டிங் நாட் ரெக்வயர்ட் எப்ப மியூச்சுவலா இருந்தால். ஓகே, நோட்டிங் நாட் ரெக்வயர்ட். நோட்டிங் நாட் ரெக்வயர்ட் அது என்ன சார் மியூச்சுவல்? இந்த கேஸ்ல ரெனிவல் ஆஃப் பில் இருக்குல்ல, இங்க நமக்கு நோட்டிங் தேவை இருக்காது. ஏன் சார்? எங்கிட்ட பணம் இல்லை சார், நம்ம எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், 2 மாசம் தள்ளி போடுங்களேன், புதுசா ஒரு பில்லு, அந்த 2 மாசத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதையும் சேர்த்து போடுங்க, நான் தந்துடுறேன் அப்படின்றார். அப்ப நம்ம எதுக்கு லா கோர்ட்டுக்கெல்லாம் போய்கிட்டு? ஸோ வி மே நாட் ஹேவ் நோட்டிங் ஆல்சோ. நோ நோட்டிங், நோ நோட்டிங். இஸ் தட் ஓகே? So these are the scenario. ஒவ்வொரு சினாரியோவுக்கு நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்க போறோம். எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். So that you will not have any confusions. இப்போ நான் திரும்ப பிரீஃபிங் பண்றேன். ஸோ என்னென்ன இருக்கு? கீப் டில் மெச்சூரிட்டி, டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில், என்டார்ஸ்மெண்ட் ஆஃப் பில், ரெனிவல் ஆஃப் பில், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில் அண்ட் ரிபேட் உண்டு, அண்ட் பில் சென்ட் ஃபார் கலெக்ஷன். ரெனிவல் ஆஃப் பில் அப்படிங்கிறது மியூச்சுவல் கன்சென்ட். அப்ப இதுல வந்து என்ன வராது? நோட்டிங் வரணும்னு அவசியம் இல்லை. இன் கேஸ் ஆஃப் டிசானர், இன் கேஸ் ஆஃப் டிசானர் ஹானரும் ஆகலாம், ஹானரிங் ஆகாமலும் இருக்கலாம். நோட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இனிமேல் பில் வேல்யூ இன்க்ளூட்ஸ் நோட்டிங் சார்ஜஸ். அந்த நோட்டிங் சார்ஜஸ் சேர்த்து வசூல் பண்ணிடுவேன். 1000 ரூபாய் தரணும், நீ தராததுனால கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னோன்னா அவர் ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக எனக்கு ஒரு பைசா வாங்கிட்டாங்க, அதையும் சேர்த்து கொடு அப்படின்னு வாங்கிட்டோம். அந்த நோட்டிங் எதுக்கு வராதுன்னா ரெனிவல் ஆஃப் பில்லுக்கு வராது. அதே சமயத்துல ரிபேட், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில் அண்ட் அஹெட் இதுக்கும் நமக்கு என்ன வராது? நோட்டிங் வராது. ஏன்னா அது என்ன கிடையாது, ஹானரிங், ப்ராம்ப்ட் ஹானரிங் ஆயிடுச்சு, டிசானரிங் வரல. இஸ் தட் ஓகே?
So these are the scenarios you have to understand. Okay, honoring unda, honoring, dishonoring. Honoring நடக்கலாம், dishonoring நடக்கலாம், honoring நடக்கலாம், dishonoring நடக்கலாம், endorsement honoring நடக்கலாம், dishonoring வரலாம், renewal அப்படிங்கிறது dishonor தான். அன்னைக்கு இல்லன்ட்டு renewal பண்ணிட்டார். And retirement of bill honoring தான், dishonoring கிடையாது. Bill sent for collection honoring நடக்கலாம், dishonoring நடக்கலாம். இதுல இந்த கேஸ்ல நமக்கு என்ன கிடையாது? renewal of billக்கு noting கிடையாது, no noting. இங்க not applicable. In case of dishonor, noting required or not. இங்கே noting வேணும், noting வேணும், noting வேணும், noting வேணும். renewal of bill வந்து மியூச்சுவல் கன்சர்னுங்க. சார் பணம் இல்லை சார், மாற்றி எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஓகே, மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன கோர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டையர்மெண்ட் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அதனால அதுக்கும் நமக்கு என்ன தேவையில்லை? நோட்டிங் தேவையில்லை. Apart from that, the last variety being accommodation of bill. In this accommodation of bill, we have single or basic accommodation bill or mutual accommodation bill. ரெண்டு விதமா நமக்கு இருக்கு. This accommodation bill is not applicable for CMA Foundation. CMA Foundation 6th part ஓட முடிஞ்சிருச்சு. 7th part is exclusive for CMA Foundation, CA Foundation as well as CMA Inter. சிங்கிள்னா ஒருத்தருடைய பண தேவைக்காக பில் எழுதி வாங்கி அந்த பில்லை பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை என்ஜாய் பண்றாரு. மியூச்சுவல்னா எனக்கும் பணம் தேவை, என் ஃப்ரெண்டுக்கும் பணம் தேவை, நான் அவர் மேல ஒரு பில் எழுதுறேன், அவர் என் மேல ஒரு பில் எழுதுறாங்க, ரெண்டு பில்லையும் கொண்டு போய் பேங்க்ல வச்சு பணத்தை வாங்கி ரெண்டு பேரும் அனுபவிக்கிறோம். தட் இஸ் கால்ட் மியூச்சுவல் அகாமடேஷன். இந்த அகாமடேஷன் பில்லையும் ஹானரிங் உண்டு, டிஸ்ஹானரிங் உண்டு. ஸோ தீஸ் ஆர் த கேசஸ் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹவ் ஜஸ்ட் கிவன் த ஃபுல் ஜெஸ்ட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு பார்ட்டை இனிமேல் நம்ம பார்த்துருக்கோம். So the types of practical problems keep till maturity, discounting of bill, discounting, endorsement, renewal, retirement, bill sent for collection, accommodation bill, எவ்வளவு varieties இருக்கு இல்லையா? We'll discuss one after one in this class. Okay. Now let's see. ஓகே, என்னென்ன சினாரியோஸ் இருக்குன்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ்ல கீப் டில் மெச்சூரிட்டி அண்ட் ஹானரிங் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, அதுல சப்டிவிஷன் 1. பேலன்ஸ் ஷீட் given for the year 31/3/2017. ஓகே, 2017. On 1/4/2017, A sold 800 rupees worth of stock to B for rupees 1000 in credit. On the same date, A drew a 3-month bill for rupees 1000 on B. An acceptance is received from him. Past journal entries under the following each situations along with the impact of the on the balance sheet. ஒரு கிட்டத்தட்ட 10 ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் மட்டும் இங்க கவர் பண்றேன். In the first scenario, A keeps it till maturity and met by B. அதாவது இது A உடைய பேலன்ஸ் ஷீட். This is the balance sheet of A. A என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, B க்கு குட்ஸ் அனுப்புறார். அதோடைய மதிப்பு 800 ரூபாய், ப்ராஃபிட் 200 ரூபாய் சேர்த்து சேல் பண்றார். அது மட்டும் இல்லாமல் A drew the 3-month bill on B for rupees 1000. இதுக்கு பில் எழுதி அனுப்புறார். Bill drawn and sent. Okay, drawn and sent. B அதை படிச்சு பார்த்துட்டு acceptance அனுப்பிட்டார். ஓகே சார், தந்துறேன் சார் அதே மாதிரி அப்படின்ட்டார். acceptance. ஆன் மெச்சூரிட்டி டேட், இது நடந்தது வந்து என்னைக்கு அப்படி சொன்னாக்க
1417. The term of the bill being 3 months and grace days should always be 3 days. 4717 is the maturity date. On the date A sends the bill and gets the cash remitted without any problem. So here being keep till maturity ங்கிற கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். keep till maturity case. Clear? Let's see. I am going to pass a journal entry in both the parties book. A உடைய புக்லையும் B உடைய புக்லையும் இது எப்படி இருக்கும்? Both the parties book. In the books of A as well as in the books of B. C. In the books of A, and this will be books of B. Books of B. On this date, முதல் நாள் 1417 அன்னைக்கு 1417 அன்னைக்கு பில் எழுதி அனுப்புறார் பிக்கு. அதுக்கு என்ன ஜெர்னல் என்ட்ரி வரும்? சரி, சேல்ஸ் பண்றதுக்கு என்ன என்ட்ரி? முதல் குட்ஸை சேல் பண்றார், பி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். That value being 1000. There will be purchases in the books of B. Purchases account debit to A account. The value being 1000. Immediately on the same date, A has drawn a bill on B. B's name is cancelled. BR can be assumed to be a real account. Tangible form la irukku, bank balance மாதிரி real account, கையில இருக்கிற பணம் மாதிரி. So அப்ப what comes in? Bill comes in. அதுக்கு பேர் இவருக்கு BR. இதே B க்கு வரும்போது bills கொடுக்கறார் இல்லையா, அது BR ன்னு சொல்ல வேண்டாம், bills payable சொல்லலாம். So இங்க வந்தது BR. BR is a real account, debit what comes in. So BR account debit. Credit the giver, bills receivable account debit, credit the giver to B account. Value being 1000. On the same date for B's book, A க்கு payment பண்ற, debit the receiver, credit the giver. So A is receiving my bill, A account debit to what? Bills payable. The value being 1000. The value being 1000. On maturity 4717 அன்னைக்கு 4717 அன்னைக்கு இந்த பில்லை கொண்டு போய் டி கிட்ட கொடுக்குறேன், பணம் வாங்க போறேன். கேஷ் இஸ் ஆல்சோ ரியல் அக்கௌண்ட், பில்ஸ் ஆல்சோ ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்னா கேஷ் கம்ஸ் இன் ஆர் பேங்க் கம்ஸ் இன். ஆர் பேங்க்னா ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் நம்ம ட்ரீட் பண்றோம். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. டெபிட் த ரிசீவர், பேங்க் இஸ் த ரிசீவர். அல்லது கேஷ் வச்சிருந்தா ரியல் அக்கௌண்ட் ட்ரீட் பண்ணுங்க, கேஷ் இஸ் டெபிட்டட். I use the term bank here. So bank account debit the receiver. எதை கொடுத்துட்டேன்? BR. Credit what goes out. So BR goes out. So to BR. By the same time, for in the books of B, bills payable account debit to bank. That value being 1000. Is that clear? Because of the transactions, what could be the impact in the balance sheet, sir? What could be the impact in the balance sheet? Balance sheet la என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். Okay. For after every transaction, what happens? First எடுத்தோன்னே என்ன நடக்கும்? இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது, சேல்ஸ் பண்ணும்போது ஸ்டாக் குறைஞ்சிரும். 800 rupees மதிப்புள்ள ஸ்டாக் வெளியே போச்சு அப்படின்னா அது குறைஞ்சிருச்சுன்னா 1200. அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துச்சு? டெட்டாஸ் பி வந்துட்டார், அவருடைய வேல்யூ 1000. ஓகே,
இதனால நமக்கு ப்ராஃபிட் என்ன ஆயிடுச்சு, 200 rupees அதிகமாயிடுச்சு, 3190 மாறி இருக்கும். டோட்டல் பீயிங் 10,200. இது வந்து எப்ப சேல்ஸ் நடக்கும்போது. ஈக்குவேஷன் அப்ரோச்ல நீங்க யோசிக்கலாம். ஈக்குவேஷன் அப்ரோச்ல நீங்க இதை யோசிச்சீங்கன்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அடுத்தது வந்து என்ன ஆச்சு, நெக்ஸ்ட் டெட்டாஸ் கேன்சல் ஆயிடும், அதுக்கு பதிலா என்னவா மாறிடும், பிஆரா மாறிடும். செகண்ட் டிரான்சாக்ஷன் அப்ப அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன ஆயிடும், பிஆர் கேன்சல் ஆயிடும், அது எதோட சேர்ந்துடும், கேஷோட சேர்ந்துடும். தட்ஸ் ஆல். இதுதான் இம்பாக்ட் வில் பி தி பேலன்ஸ் ஷீட். இந்த இம்பாக்ட் அந்த பேலன்ஸ் ஷீட் இந்த ஒரு சமுக்கு மட்டும் கைட் பண்ணியிருக்கு. இதுக்கு மேல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இன்னொரு இடத்துல அதுக்கு எனக்கு தேவைப்படுறதுனால அது கைட் பண்ணியிருக்கிறேன். இஸ் தட் கிளியர்? கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட். கீப் டில் மெச்சூரிட்டி பார்த்தோம். டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் அண்ட் இட் இஸ் ஹானர்ட் ப்ராப்பர்லி ஆன் மெச்சூரிட்டி டேட். இப்படி இருந்தால் சம் எப்படி இருக்கும். அதே கொஸ்டின் நம்பர் 1ல செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்க போறோம். 1417 அன்னைக்கு ஏ சோல்டு 8, ஏ உடைய பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. ஏ சோல்டு 800 rupees worth ஸ்டாக் டு பி ஃபார் ₹1000 இன் கிரெடிட். அப்படின்னா ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி. A sells goods worth ₹800 for ₹1000 by adding that. So இது வந்து good sign. The date of sale being 1417. On the same date, A drew a 3-month bill. உடனே A ஒரு பில் எழுதி அனுப்புறார். 3 month. B acceptance received. பி அதை ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு இருந்த அக்செப்டன்ஸும் அதே நாளில் வாங்கிட்டார். ஓகே, ஆனா பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் எப்ப, ஏ டிஸ்கவுண்டட் வித் பேங்க் ஃபார் 940 அண்ட் மெட் பை பி ஆன் த டியூ டேட். ஏ என்ன, பி என்ன, ஏ என்ன சொல்றாருன்னா பேங்க் கிட்ட கொடுத்துட்டாருங்க, பில்ல பேங்க் கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கு எவ்வளவு பணம் வருது அப்படின்னு சொன்னாக்க 940 கொடுக்குறாரு. 1000 ரூபாய் மதிப்புல பில்ல கொடுத்துட்டு இன்னைக்கு 940 தான் வருது. பேங்க் என்ன பண்ணுவாரு, ஆன் மெச்சூரிட்டி இந்த பில்ல கொடுத்துட்டு கேஷ் கேட்கிறார். ஃபுல் கேஷ் 1000 கேட்டார்னா வந்துச்சா, வந்துருச்சு. மெச்சூரிட்டி டேட் அப்படிங்கிறது 3 months பில் டேட், இது டேர்ம். 3 கிரேஸ் டேஸ் சேர்த்துட்டீங்கன்னா 4770. Now I am going to pass the entry in the books of A as well as in the books of B. In case of discounting of bill, let me explain journal entries here. In the books of A and in the books of B. Is that okay? Now on the first date 1417 அன்னைக்கு சேல்ஸ் நடக்குது. B account debit to sales, that value being 1000. அதே டேட்ல இந்த books of B அவருக்கு இது purchases, so purchases account debit to A account, credit transaction. உடனடியாக கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு பில் எழுதி வாங்கிக்கிறார், அதுக்கான என்ட்ரி. BR debit what comes in here, so BR comes in. For this the entry is passed. Okay, 1000 to B account, 1000. Here A account debit to bills payable. 1000 தரேன்னு அவர் ஒத்துக்கிட்டார், இவர் வரும்னு இவரும் எழுதி வாங்கிட்டார். And on this date, immediately on this date, அதே டேட்ல ஏ வந்து பில்ல பேங்க்ல போட்டு பணத்தை வாங்கிட்டார். கையில பணம் வந்துருச்சு. இன்னைக்கு ஆன் த சேம் டேட் வச்சுக்கலாம், 1 or 2 days வச்சுக்கலாம், அல்லது கொஸ்டின்ல சொல்லியிருந்தா அந்த டேட் எடுத்துக்கலாம். As nothing stated, I assume the same date he submits the bill to the bank and gets the cash to bill.
பிஆர் பேங்க்ல வச்சிருக்கிறார். பேங்க்ல 1000 ரூபான்னு சொல்லி பில்ல கொடுத்தார். ஆனா பேங்கர் ஃபுல்லா தரமாட்டேன், எனக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் பணம் வரும், 3 மாசத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் சார்ஜஸ் பிடிச்சிட்டு பேலன்ஸ் தருவேன்னு சொல்றார் 940. 3 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு 20 ரூபாய் கணக்கு பண்ணி பேங்கர் எடுத்துக்கிட்டார். தட் இஸ் கால் டிஸ்கவுண்ட் ஆஃப் பில். டிஸ்கவுண்ட். அந்த நேரத்தில் யாருடைய புக்ல என்ட்ரி கிடையாதுன்னா பியோடைய புக்ல என்ட்ரி கிடையாது. யாருக்கு அவருக்கு எப்படி தெரியும்? பில்ல கொடுத்தா நான் போய் பேங்க்ல போட்டு பணத்தை வாங்கிட்டேன். பி doesn't know about that, so there is no entry. On maturity, now 4/7/17 அன்னைக்கு 4/7/17 அன்னைக்கு the entry being nothing here. பேங்கர் கொண்டு போய் கொடுத்தாரு, பணத்தை வாங்கிட்டார். ஸோ அதே டேட்ல இங்க வரும்போது பி உடைய புக்ல பேங்கர் கொண்டு வந்து பில்ல கொடுத்துருப்பார், பணத்தை தரணும். யாரு கொண்டு வந்து கொடுத்தாலும் பணத்தை தந்தாகணும். ஸோ bills payable upon debit to bank, the value being 1000. Is that clear? ஏன்னா இது பேரர் பில். யார் கொண்டு வந்து பில்ல கொடுத்தாலும் இந்த இடத்துல யார் பேயி? பேங்கர்ஸ் த பேயி. கீப் டில் மெச்சூரிட்டி இருந்தால் the drawer he himself the payee, பட் பேங்க்ல கொடுத்தாச்சுன்னா இனிமேல் பேய் யார் பிரச்சனைக்க பேங்கர் இஸ் த பேய். பேய் நாட் நெசசரிலி ஆல்வேஸ் த drawer. நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் இப்ப இந்த பில் யார்கிட்ட இருக்கு? பேங்க்ல இருக்கு. பேங்கர் கொண்டு போய் என்கேஷ் பண்றது கேட்டார்னா பணத்தை பி கொடுப்பார். பி தரலன்னா யார் தரணும்? If the money is not paid by B, who has to pay? நேரா ஏ கிட்ட வந்துருவார். என்ன நீ கொடுத்தா அவன் தரமாட்டேன்றான், நீ தான் கொடுக்கணும்னு திரும்ப ஏ கிட்ட வந்துருவாங்க. ஏ இஸ் liable. There is a liability. என்ன liability? பி கொடுக்கலன்னா கொடுக்க வேண்டிய liability இருக்கு. அப்படின்னா A will always having the commitment to fulfill the requirement. Secondary commitment இருக்கு. பி தரலன்னா ஏ கொடுத்தாகணும். அது எங்கேயாவது பேலன்ஸ் ஷீட்ல இருக்குமானா பேலன்ஸ் ஷீட்ல இருக்காது. இவன் பாட்டுக்கு ஏ இந்த நேரத்தில் எல்லாத்தையும் வித்துட்டு லாபத்தை வாங்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். ஏ தன்னுடைய பிசினஸ் சிங்கிறவர்கிட்ட சி அந்த பிசினஸ் வாங்கிட்டு சூப்பர் பிசினஸ் சொன்னா டிஸ்கவுண்ட் பண்ண பில் எல்லாமே டிசானர் ஆயிடுச்சுன்னு வந்து பேங்க் வந்து என்ன பணத்தை கேட்கிறான். சார் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பேலன்ஸ் ஷீட்ல இல்ல, ஏமாத்திரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால இந்த மாதிரியான சினாரியோவில் அந்த பில் டிஸ்கவுண்ட் பண்ண டேட்ல இருந்து மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, பேலன்ஸ் ஷீட் கீழே கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டின்னு எழுதி இருக்கணும். கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி ஃபார் பில் டிஸ்கவுண்டட். This entry for ₹1000, this entry will appear up to the bill gets matured. மெச்சூரிட்டி அன்னைக்கு பேமெண்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் டென்ஷன் கிடையாது, அன்னைக்கு இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப ஏ இந்த பிசினஸ் விற்கும் போது சி பாப்பாருன்னா சார் கீழே 1000 ரூபாய் கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி இருக்கு சார், பார்ட்டி பி கரெக்டா கொடுத்துருவாரு, கொடுக்கலன்னா தரேன். அப்ப நான் தர வேண்டிய பணத்தை உங்க பிசினஸ்க்கு நான் தர வேண்டிய பணத்தை இதை கழிச்சுட்டு கொடுப்பேன். அந்த டியூ டேட் அன்னைக்கு பி கொடுத்துட்டாருன்னா அன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப ஏமாத்தாம இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாட் எவர் த கண்டிஞ்சன்ட் liability is there, any future unexpected liability may come into because of happening some of the event. contingent liability டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாலும் என்டார்ஸ் பண்ணியிருந்தாலும் ஏன் பில்லு தேர்ட் பார்ட்டி கிட்ட இருக்கு, அவன் போய் என்கேஷ் பண்ணும்போது பிரச்சனை ஆச்சுன்னு நான் பதில் சொல்ல வேண்டியதா இருந்துச்சுன்னா அந்த டேட் வரைக்கும் அது பேர் கண்டிஞ்சன்ட் liability. below the balance sheet you need to have a statement. ரெண்டு இடத்துல வரும், ஒன்னு டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் இல்ல, ரெண்டாவது என்டார்சிங் ஆஃப் த பில். இந்த ரெண்டு கேஸ்லயும் கண்டிஞ்சன்ட் liability நமக்கு இருக்கும். Is that clear? Come on, make note of it. So with that the second scenario is over.